நீங்க பார்க்கிற கேள்விப்பட்டிருக்கிற அல்லது பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு யுத்தம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பார்க்கிறீர்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினுடையதான அடிப்படை ஆள் யார், காரணம், பின்புலம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் அதுக்கு பின்னாடி காரணம் என்னன்னா, இவனுடைய எல்லைகள் பெரிதாகணும். எல்லா நாட்டோடையும் உடன்படிக்கை போடுறாங்க. ஆனால் ரஷ்யாவுக்குள்ள போக விடாதபடிக்கு தடையா நடுவுல இருந்த நாடு உக்ரைன். இந்த உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல உக்ரைன் இருக்கு. இந்த உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சிட்டா ரஷ்யாவுக்குள்ளேயும் நுழையலாம். இப்ப ரஷ்யாவுக்கு இது தெரியுது. அதனால அவர் என்ன செய்யறானா, உக்ரைனுக்குள்ள இவங்க யாரும் வரக்கூடாதுன்னு உக்ரைனை அடிச்சுட்டு இருக்கான். இதான் இவங்க சண்டைக்குள்ள பிரச்சனை. அதான் அதுக்கு அவங்க வேற ரீசன் சொல்லி ரஷ்யாவுக்கு இப்ப ரஷ்யா அதிபர் உக்ரைன் அதிபருக்கு என்ன, செலன்ஸ்கிக்கு நாம யூரோப்பு கூட சேர்ந்துட்டா அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் அத்தனையும் உக்ரைனுக்கும் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா ரஷ்யா சொல்லுது, உக்ரைனுக்குள்ள இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க ராணுவம் அங்க வந்துடும், ஐரோப்பாவுடைய படைபலம் நேட்டோ படைபலம் உள்ள வந்துச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இதான் அவங்க பிரச்சனைக்கு. ஆனா அடிப்படை யாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியன். இவர்கள் தான் உலகம் முழுவதும் தங்கள் ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த விரும்புகிறார்கள். அதனால அநேகருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக இந்த 2026 அவர்கள் இந்தியாவோட உடன்படிக்கை போட்டார்கள். மார்ச்ல ஆஸ்திரேலியாவோட உடன்படிக்கை போட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்படிக்கை இப்பொழுது இந்த வருஷத்துல போடப்பட்டது. இது இந்தியாவோடு கூட போடப்பட்டது. இது ஆஸ்திரேலியாவோடு கூட இப்போ போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பேரு தடையற்ற வர்த்தகம், ஃப்ரீ ட்ரேட். ஃப்ரீ ட்ரேட்னா என்ன, அதுக்கு ஒரு உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். ரெண்டு பேருக்கு நடுவுல எப்படி இங்க இருந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்குள்ள எல்லாம் வரலாம், கேரளாக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள போலாம், ஒரே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது. நீங்க என்ன நாட்டுல எல்லாத்தையும் விற்கலாம், நம்ம உங்க நாட்டுல வித்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு காரியத்தை அவங்க செய்வாங்க, உலகம் முழுவதும் ஒரு கரன்சி கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வாங்க. இந்த யுத்தம் நாளைக்கு இன்னொரு செய்தி வருகை தாமதிக்குமானால் பார்க்க போகிறோம். அதன் முடிவில் இவர்கள் ஒரு கரன்சி ஸ்தாபிப்பார்கள். அதுக்கு பேர் டிஜிட்டல் கரன்சின்னு பேரு. அந்த டிஜிட்டல் கரன்சினா என்ன, இதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் முன்பதாகவே வேதத்தில் உள்ளதை சொல்லும்படி ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு நாளைக்கு பின்னுக்கு இந்த சம்பவம் நடக்கும் போது ஏதோ புதுசா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பல்ல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனமாய் கேளு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இப்பொழுது நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஆயில் வரல, எண்ணெய் வரல, ஆனால் உலகம் மிகப்பெரிய பஞ்சத்துல பொருளாதார வீழ்ச்சியில போகுது. வரலாறு காணாத அளவுக்கு டாலருடையதான வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய எல்லா பண மதிப்பும் எல்லா இடத்திலும் எல்லா நாடும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது இவர்கள் மீண்டுமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார். நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர்னா என்னன்னா, எப்படி இங்கிலாந்து வீழ்ச்சி அடைந்து அமெரிக்கா இன்னைக்கு இருக்கு. நமக்கு அமெரிக்காவுடைய பணம் தான், டாலர் இருக்கு, அமெரிக்கா தான் இருக்கு, எல்லாத்தையும் செய்து இல்லையா. அந்த மாதிரி அமெரிக்காவை தள்ளிட்டு இவங்க மேல வருவாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்வார்கள். அதற்கு அவங்க செய்ய போற ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண மதிப்பை கையில் எடுப்பார்கள். இனிமேட்டு டாலரை வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஈரான், இஸ்ரேல், இந்த ரஷ்யா, அமெரிக்கா பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்னன்னா, அமெரிக்காவுடைய டாலரை கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை யார வச்சோ செய்யறாங்க. வெனின்சுலா வச்சு செஞ்சாங்க. உடனே அமெரிக்கா வெனின்சுலா அதிபதிக்கு உள்ள போட்டுச்சு. இப்போ ஈரானை வச்சு செய்யறாங்க. உடனடியாக ஈரானை போய் அமெரிக்கா தாக்குச்சு. ஆனா இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்லிச்சு, ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப அமெரிக்கா சொல்லுது, இந்த யூரோப்புக்கு கிட்டத்தட்ட 80 வருஷமா நாங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம், ராணுவ பலம் கொடுத்திருக்கோம், எங்களுடையதான பணத்தை எல்லாம் போட்டு உதவி செஞ்சோமே அப்படின்னா ஒரே வார்த்தையில யூரோப்பியன் யூனியன் சொல்லிடுச்சு, அதெல்லாம் பழங்கத, எங்களுக்கு அமெரிக்கா உதவி தேவையில்லை. அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அமெரிக்காவை தள்ளிவிட்டு ஐரோப்பாவை மேலே கொண்டு வர வேண்டும். இதுதான் அவருடைய ஒரே நோக்கம். ஒரு சாம்ராஜ்யம் விழுகிறது, இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்புகிறது. அந்த சாம்ராஜ்யம் தான் ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல் மன்னிக்கும் தானியேல் 7:7 சொல்லப்பட்ட கெடியதும் கொடியதுமான சாம்ராஜ்யம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேற்றுருவமாக இருக்கிறது. அது வருகிறது, எழும்புகிறது. நீங்கள் கண்கள் காண
நம் காலத்திலே 70-80 வருஷமாய் ஒரு வல்லரசாக இருந்த பெரிய நாடு விழுகிறது. எப்படி பெல்ஷாத்சார் காலத்திலே அந்த ராத்திரியிலே பெல்ஷாத்சார் விழுந்து கோரேஸ் ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டார் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்காவின் சாம்ராஜ்யம் விழுகிறது. ஒருவேளை கொஞ்சம் படிச்சவங்க, கொஞ்சம் அதிக ஞானம் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவை காப்பாத்திடுவாரு. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறோம், ட்ரம்பால அமெரிக்காவை காப்பாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ராஜாவாக இருந்தா கூட பரவாயில்லை, கர்த்தர் துணையாக இருந்தால் அந்த ராஜ்யம் காப்பாற்றப்படும். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்து கர்த்தர் கைவிட்டால் அந்த சாம்ராஜ்யம் விழும். கர்த்தர் அமெரிக்காவை கைவிட்டா அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்லும் போது கொஞ்சம் பேருக்கு எங்க மேலே கோவம் வருது. ஒரு சிலர்லாம் எங்களையும் போன் பண்ணி கேட்கறாங்க, அதை எப்படி ட்ரம்பை பத்தி நீங்க பேசலாம், அதை எப்படி அமெரிக்கா பத்தி பேசலாம், அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு இல்லையா? இல்ல இல்ல, கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ நாடு இல்ல, கிறிஸ்துவை உடைய நாடுதான் கிறிஸ்தவ நாடு. அப்ப அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுனா நீங்க நாடு யாரு? நாமும் கிறிஸ்தவர்கள் தானே. கிறிஸ்து உடையவன் தான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில அங்க இருக்கிற பிரசங்கியார் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அங்க உள்ள பிரசங்கியார் அவர் சொல்றார், அமெரிக்காவை கர்த்தர் தண்டிக்காமல் விட்டால் சோதோம் கொமாராவுக்கு செய்தது அநியாயமாகும் என்பது. சோதோம் கொமாராவை தண்டிச்சது உண்மைனா அமெரிக்காவை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். ஏன்னா சோதோம் கொமாரா விட மோசமான பாவம் எங்க இருக்கிறது? அமெரிக்காவில். ட்ரம்ப் நல்லவரா இருக்கலாம், நாடு மோசமா இருக்கு. நிறைய பேர் அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ட்ரம்ப் நல்லவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரம்பையும் ஆண்டவருக்கு தான் அறிவார். என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, அவ்வளவுதான். அப்போ இந்த சாம்ராஜ்யம் விழுது. நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி மிக முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு சாம்ராஜ்யம் விழுந்து இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்பும் போது இருக்கிற மக்கள் ரொம்ப முக்கியமான மக்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறோம். ஆனா என்ன, நம்ம காலத்துல எழும்ப போற சாம்ராஜ்யம் யூரோப்பியன் யூனியன் மிக மோசமான சாம்ராஜ்யம். பார்க்கறதுக்கு அது உடன்படிக்கை பண்ணது எல்லாரோடையும். இன்னைக்கு யாருக்கும் அதை விவரம் முடியல. இதே மாதிரிதான் 1930களில் அமெரிக்காவோட எல்லாரும் உடன்படிக்கைக்கு போனாங்க. அமெரிக்கா டாலரோட கூட இணைஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு அமெரிக்கா கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கும் போது நல்லதா தெரியும், ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது நம்ம புடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் யூரோப்பியன் யூனியன் இப்ப உலகம் முழுக்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி எல்லாருடையும் ஃப்ரீ ட்ரேட், அந்த ஃப்ரீங்கிற வார்த்தை பாருங்க, அதுதான் எல்லாரையும் போய் மாட்ட வைக்கிற வார்த்தை. தமிழ்நாட்டு மக்களும் ஃப்ரீல தான் மாட்டுவீங்க, எல்லாருமே இந்த ஃப்ரீங்கிற வேர்ட்ல தான் மாட்டுவோம். அவனும் அதே தான் யூஸ் பண்றான் பிசாசும். ஃப்ரீ, இலவசம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு போட்டு வச்சான். இப்போ எல்லா நாடுகளும் அவர்களோடு கூட சைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும் மொத்த அதிகாரம் அவன் கையில இருக்கும். அது எப்படிங்க எல்லா அதிகாரமும் கையில போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் போச்சு. நான் அது உங்களுக்கு எப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நாட்டுக்கோழியும் நல்ல கோழியும் இருக்கும் போது லெகான் கோழி ஒன்று வந்துச்சு. அதுக்கு அடுத்து பிராய்லர் கோழி ஒன்று வந்துச்சு. அப்ப வரும்போது அது ரொம்ப சீப்பா வந்துச்சு. 18 ரூபாய் ஒரு கிலோன்னு வந்துச்சு, 15 ரூபாய் 16 ரூபாய் ஒரு கிலோன்னு வந்தது. உடனடியா அத்தனை பேரும் பிராய்லர் கோழியை விழுந்து போய் வாங்கினாங்க. வெட்ட கரியா இருக்கு, சாப்பிட கரியா இருக்கு அப்படின்னு போய் ஃபுல்லா வாங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம ஊர் கோழி எங்க? நம்ம ஊர் கோழியே இல்ல, காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ பிராய்லர் கோழி எவ்வளவு விற்குதுன்னு உங்களுக்கே தெரியும். 250 ரூபாய் 300 ரூபாய் கிட்ட விற்குது. இது சாம்பிள். இதே காரியம்தான் ஐரோப்பியன் யூனியன் செய்ய போகிறது. இதே காரியத்தை தான் ஐரோப்பியன் யூனியன் உலகம் முழுக்க செய்ய போகுது. ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இலவசம்னு சொல்றாங்க. எல்லாம் வேகமா சைன் போடுறாங்க நாடெல்லாம். ஆண்டவர் சொன்னபடி உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கர்த்தர் சொன்னபடி சகல ஜனங்களையும் நாசமாக்குற ஒரு சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் நம்முடைய காலங்களிலே வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிவிட்டது.